ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஓகே, நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன், அதே சேம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான். அப்பா அம்மாவுக்கு தோசை செஞ்சு கொடுத்தாச்சு. அப்புறம் மதியானத்துக்கு ரைஸு, அதுக்கப்புறம் முட்டை உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சாரி, நேற்று ஷார்ட்ஸ் போடுறேன்ட்டு போடவே இல்லை. நான் செஞ்சு வச்ச உடனே எல்லாருமே சாப்பிட்டாங்களா, என்ன எடுத்து போடுறது, வெறும் சட்டியை எடுத்து போட முடியாது இல்லை, எல்லாம் காலி ஆகிடுச்சு, பொரியல் சாம்பார்லாம். அதனால் நான் நேற்று ஷார்ட்ஸ் போடுறேன்ட்டு போடல, சாரி, ஓகேவா? அதுக்காக இன்றைக்கி கண்டிப்பாக போடுறேன். அவங்க சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க, 12 o'clock 12:30 சாப்பிட்ருவாங்களா. நான் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாகி அப்படி தான் வீடியோ போட முடியும். அவங்க அது வரைக்கும் பொறுமையாக இல்லை. ஓகே, நேற்று ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வேறு இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வேறு என்ன சொல்கிறது, யாரும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. யாரும் யாரையும் பார்த்து பொறாமப்படாமல் கெடுதல் நினைக்காம அவங்கவுங்களுக்கு என்னென்ன லைஃப் இருக்கோ அதை அப்படியே பார்த்து அவங்கவுங்க லைஃப் வாழ்ந்தாவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில நெகட்டிவ் பீப்புள்கிட்டேருந்தும் நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஒரே அட்வைஸாக போகுது, நேற்றும் அட்வைஸ் இன்றைக்கும் அட்வைஸ் அப்படி நினைக்காதீங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் சில டைமில் நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது இல்லை. ஒருத்தர் சொல்லும் போது தான் நம்மளுக்கே சில விஷயங்களோ இப்படியோ இருக்கா அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் நான் சில விஷயம்லாம் நான் சொல்கிறேன். அந்த வீடியோ திரும்பி பார்க்கும்போது அது எனக்கே மோட்டிவேட் ஆகும். நானுமே ரொம்ப போல்டு, ரொம்ப அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படிலாம் கிடையாது. நார்மல் பொண்ணு தான். நான் மற்றவங்களுக்கு இது சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் எனக்கே இதெல்லாம் சொல்லிக்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு. என்னோடய பயத்துலேருந்து என்னோட ஒரு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது எனக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நானே திரும்பி திரும்பி என் வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். என்னடா இந்த பொண்ணு லூஸ் மாதிரி பேசுது அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எனக்கு நானே போட்டுக்கிற வீடியோ, எனக்கு நானே சொல்லிக்கிற அட்வைஸ். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு, அவ்வளோதான். ஓகேவா? இதில் உங்களுக்கு யாருக்காவது பார்த்து அது உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு ஆமாம், கமெண்ட் பண்ண முடியாது, நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிடுவேன். இல்லைனா உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் கேட்கலாம், பாருங்கள். ஓகே, நேற்று மாதிரி இன்றைக்கி ரொம்ப மொக்க போட விரும்பல, ஷார்ட்டாக வீடியோ முடிச்சிடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.